தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் செக் பண்ணும்போது வந்து ஒரே ஆன்சர் வந்து 50 பேர் இருக்காங்க. அவங்க கேட்கிற கேள்வி இருந்துச்சு. இப்படி இப்படி ஆன்சர் கிடையாதுங்க. ப்ராப்பர்ட்டி ஆன்சர் தெரிஞ்சுட்டாங்க. இப்போ இவன் தான் இவங்க கொடுத்தாரு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா 50 பேர்ல வந்து 1 or 2 ஆன்சர் தப்பு கிடையாது. மேக்ஸிமம் எல்லாரும் வேற வேற இருக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுதாங்க. 10 கொஸ்டின் வந்து ரைட் 4 சொல்லுவேன், 5 சொல்லுவேன், எழுதி. இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா இந்த 10 கொஸ்டின் தான் ஒரு கேரக்டர் என்ன கேட்க போறாங்க. இது வந்து வராது. அவுட் ஆஃப் 10 கொஸ்டின் இருந்து உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் ஆகும். So simultaneously you will focus for your assignment as well as your exam. Okay, நம்மளுடைய நோட்ஸ் வந்துருக்கு, கொஸ்டின் வந்துருக்கு, அசைன்மென்ட் பண்ணி போறீங்க, அதுக்கு உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண போறீங்க. இது எல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டா இருக்கும். புரியுதா? அதனால யாரும் முடிக்காம கிளாஸ் டெக்னாலஜி வந்துட்டு 3 ரூபாய் எழுதுறது இதெல்லாம் பண்ணாத. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் நான் அந்த கொஸ்டின் பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதான் ஆன்சர் சப்போஸ் அதனால எந்த கொஸ்டின் வராது. சோ அந்த கொஸ்டின் மட்டும் படிச்சேன்னு போறீங்க. புரியுதா? மெயினா யார் சொல்றதுன்னா வெறும் ஆவரேஜ் இருக்கவங்க என்ன படிக்கிறது தெரியாம கண்ணாமூடி படிக்கிறதுக்கு பதிலா என்ன கொஸ்டின் இருக்கோ கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் படிச்சீங்கன்னா நீங்க அசால்ட்டா பாஸ் ஆகலாம். நல்ல மார்க் வாங்கணும்னாலும் அந்த கொஸ்டினுக்கு தேவையான இன்ஃபர் கொடுத்தா போதும். பட முடியுமா முடியாதா? எஸ், இது முடிக்க வந்து அடுத்தது செமினார் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அசைன்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிட்டா அதுக்கு மார்க் கொடுத்துருவேன். அதே மாதிரி செமினாருக்கு கொடுத்து மார்க் போட்டுருவேன். ஸோ இதே இப்போ குரூப் அனுபவம் பண்ணி மண்டே கூட வந்து யார் யார் என்னென்ன டாபிக் நான் குரூப் அனுப்பியிருக்கேன். ஸோ நீங்கள் மண்டேல இருந்து ப்ரிப்பரேஷன் வந்துருக்கோம். வேறு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துறாதீங்க. புரியுதா? ஓகே, ஸோ எனக்கு மார்க் கொடுக்க ஈஸியாக இருக்குங்க. பாவம்னா எதனால இப்படி ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கம்மி, செகண்ட்ல கம்மி, தேர்ட் அவர் எழுதவே இல்லை, செமிஸ்டர் பாஸ். இது எப்படி மேக்ஸ் எடுக்கணும் புரிய இருக்கும். அப்ப எனக்கு மேக்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டா இருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி 30 மார்க் ஆகும். அவர் அனுப்பிச்சுடுறான். எஸ், அதனால நல்லா எழுதுங்க. முடிக்க சாயங்காலம் என்ன பண்றேன் செட் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன லீவ்ல வந்து எனி 4 ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் புரியலையா?